ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஐடியா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நூல்கண்டுலாம் நம்ம நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இதில் உள்ள நூலெல்லாம் பிரிஞ்சு நமக்கு எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நூல் ஒன்றோட ஒன்று சிக்காக்கி நிறைய வேஸ்ட்டும் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது டிஸ்போசபிள் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே செல்லோ டேப்பு எடுத்துக்கிறேன். அதாவது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய செல்லோ டேப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். நீளம் அகலம் அந்த சைஸில் குறுக்க நம்ம இந்த செல்லோ டேப்பை ஃபுல்லாக நம்ம பக்கத்தில் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நூல்கண்டை இந்த மாதிரி கேப்பில் நம்ம சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி கேப்பில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த நூல்கண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று நமக்கு மிக்ஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நூல் நமக்கு பிரிஞ்சும் வராது. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா நூல்கண்டையும் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பாக்ஸையும் நம்ம செல்லோ டேப்பையும் வச்சு இந்த மாதிரி நூல்கண்டு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிலே வச்சுக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே நான் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சை பெருசாக இருக்கும். அதை நம்ம சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டாலே போதும். நமக்கு சூப்பரான ஒரு ஐஸ் பேக் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நமக்கு சூப்பரான ஒரு ஐஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துல உத்தரம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி கொடுத்தாலே போதும். நமக்கு இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே நமக்கு ரிலீவ் ஆகிடும். நம்ம ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சில டைமில் நம்ம கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீங்கிடும். அந்த மாதிரி வீக்கம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஐஸ் பேக் வைக்கும்போது சீக்கிரத்தில் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஐஸ் பேக் ரெடி பண்ணி நம்மளோட ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாமே போயிட்டு நமக்கு மீண்டும் புதிய செல்கள் உருவாகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டயாப்பர் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ரேஷஸ் நிறைய வரும். அந்த மாதிரி சிகப்பாக அந்த ரேஷஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் டிப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போது நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம், குழந்தைங்களுக்கு டயாப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு டயாப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டயாப்பரை நம்ம போடணும். நம்ம மேக்ஸிமம் பவுடர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா டயாப்பர் போடுவோம். அந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த ரேஷஸ் வரும். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வர்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது டாக்டர் சொன்னது தான். என்னுடைய குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஷஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது இந்த டிப்பை சொன்னாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழந்தைக்கு ரேஷஸ் வந்துடுச்சு. அதை எப்படி சீக்கிரமாக அதை ஆற வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் இருக்குல்லையே அதில் கொஞ்சமாக எடுத்து அந்த ரேஷஸில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அந்த ரேஷஸ் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க டிப்பு பென்சில்லாம் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த டிப்பு பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்க இதில் உள்ள டிப்பெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டிப்பு பாக்ஸை நம்ம தூக்கி போடாமல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊசி எல்லாத்தையும் இந்த டிப்பு பாக்ஸுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த டிப்பு பாக்ஸில் ஊசியெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஊசி கூட மிஸ் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க அவங்களோட யூனிஃபார்ம்லையாக இருக்கட்டும் இல்லை ரெகுலர் ட்ரெஸ்லையாக இருக்கட்டும் மார்க்கரால் ஸ்கெட்சால் கிரையான்ஸால் கிறுக்கி வச்சிடுவாங்க. பெண்ணால் கூட கிறுக்கி வச்சிடுவாங்க. அந்த மாதிரி கிறுக்கல்ல நம்ம
வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு கஷ்டமான ஒரு செயல். அது எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதாவது டெட்டால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த டெட்டாலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த க்ரையான்ஸாலேயோ இல்லை மார்க்கராலேயோ கிறுக்கியிருக்கோ அந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நம்ம டெட்டால் ஊற்றின இடத்துல லைட்டாக அந்த தண்ணியில் இந்த மாதிரி அலசி விட்டாலே வந்து போதும். அதில் இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே நமக்கு வந்து போயிடும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு டைம் மட்டும்தான் நம்ம வந்து டெட்டால் வந்து ஊற்றி இருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் வந்து போயிருக்கு, மிச்சம் கொஞ்சம் வந்து இருக்குது. அதனால் இன்னொரு டைம் நான் வந்து கொஞ்சமாக டெட்டால் வந்து ஊற்றிக்கிறேன். இப்போது இதையும் வந்து ஊற்றினதுக்கப்புறம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் கூட நமக்கு வந்து கரையே இருக்காது. ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிளகாயெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் எல்லாம் அந்த காரம் இருக்கும். டக்குன்னு முகத்தில் எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா எரிய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மிளகாய் கட் பண்ணும்போது இந்த சிம்பிள் டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மிளகாயை இந்த ஃபோக்கில் இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை பிடிச்சி நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட்டாகி வந்து வரும். ஃபோக்கை நல்லா நடு சென்டராக வந்து பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதனால் நமக்கு கைகளில் வந்து காரம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம விளக்கமாரெல்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நாளாக ஆக இதில் உள்ள குச்சியெல்லாம் வந்து உருவிட்டு விளக்கமாறு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சின்னதாகிடும். நம்ம கட்டியிருக்கு என்ன தான் நம்ம நூல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டி வச்சுருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த விளக்கமாறு குச்சியை வந்து கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால் நமக்கு வந்து சீக்கிரத்தில் விளக்கமாறு வந்து தேஞ்சு போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த விளக்கமாத்தில் நான் வந்து அந்த கயிறை வந்து கட் பண்ணிவிட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் வந்து இந்த டையில் பழைய டையில் இருக்கக்கூடிய அந்த நாட் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இழுத்து டை கட்டுவோம் இல்லையா, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை குக்கியோடு சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த விளக்கமாத்தை நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். நல்லா கரெக்டாக வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த டையோட அந்த கவரை மட்டும், அதாவது அந்த கயிறை மட்டும் நல்லா வந்து டைட்டாக பிடிச்சி நம்ம வந்து கட்டிக்கலாம். குழந்தைங்களுடைய பழைய டையை நம்ம வந்து தூக்கி போடாமல் அதோட கயிறு மட்டும் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட டையை நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம அவராமல் இருக்கிறதுக்காக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே அந்த கம்பி வளையத்துக்குள்ளே அந்த இன்னொரு கம்பியை விட்டு இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா அவராது நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அது அப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ இந்த விளக்கமாரை நல்லா ஒரு சேர இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு அதோட நாட்டை நல்லா வந்து டைட்டாக கீழே இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டும் போதும் வந்து நமக்கு அந்த குச்சி வந்து கீழே வந்து விழவே விழாது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே வந்து அவராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்புக்கு நான் வந்து 4 பூண்டு பல் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூண்டு பல்லை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி நல்லா வந்து துருவி வந்து எடுத்துக்கலாம். துருவினதுக்கப்புறமா எல்லாத்தையும், அதாவது இந்த தோல் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து காட்டன் வந்து எடுத்திருக்கேன், பஞ்சு. இதில் நடுவில் நம்ம துருவி வச்சுருக்க இந்த பூண்டு பல்ல அந்த தோலோடு இருக்கக்கூடியதை இந்த மாதிரி நல்ல லைனாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஒரு திரி மாதிரி நம்ம கையால் நல்லா வந்து உருட்டி விட்டுக்கலாம். இந்த திரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த பூண்டு தோலோடு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால இந்த திரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மொத்தமாகவே தான் இருக்கும். இது அப்படியே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நான் வந்து ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்திருக்கேன். அந்த அகல் விளக்கில் ஒரே ஒரு கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த கற்பூரத்தை நுணுக்கி நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா தூள் பண்ணி வந்து போட்டுக்கலாம். நம்ம அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கரையாது. அதனால நம்ம வந்து நல்லா தூள் பண்ணி வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து கொஞ்சமாக வந்து விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா திரி, அதை வந்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். திரியோட நுனியை நல்லா இந்த எண்ணெயில் டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு விளக்கு ஏற்றிட்டு இதை நம்ம கொசு எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொசு கூட நமக்கு வந்து இருக்கவே இருக்காது.
இந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய அந்த கற்பூரம் ஸ்மெல், அப்புறம் பூண்டு ஸ்மெல், அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல், இது எல்லாத்துக்கும் வந்து கொசு வந்து வரவே வராது. இந்த டிப் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி டின்னில் நம்ம வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம போடுறதுக்காக, இதை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து பழைய சாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கால்லாம் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க அந்த சாக்ஸை வந்து போட மாட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி டிப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டின்னில் நான் வந்து இந்த பழைய சாக்ஸை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு தேவையானதை வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வேறு ஏதாவது ஃப்ளவர் ஒட்டுறதா இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ஒட்டிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷாக வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பென் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டின்னை நம்ம இன்னொரு மெத்தடாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த டின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நான் வந்து பழைய சாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பழைய சாக்ஸை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பழைய சாக்ஸை இந்த மாதிரி ரப்பர் பேண்டு மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூஸஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்ஸ்லேருந்து கட் பண்ணினா இந்த ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கிறத நம்ம இந்த டின்னில் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும், அதாவது ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து இன்னொரு ரப்பர் பேண்டை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஃபோக் தனியாக, ஸ்பூன் தனியாக, கத்தி தனியாக, அது மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணாமல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம சாக்ஸ்லேருந்து கட் பண்ணணும் இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி நம்ம பேக்கெட்லாம் பிரிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியிலேயே வந்து வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்குள்ளே கொட்டி போயிடும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாக்ஸ்லேருந்து கட் பண்ணதை ஒரு ரப்பர் பேண்டை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ரப்பர் பேண்டை நம்ம வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும். அதாவது எடுக்கும்போது நமக்கு கொட்டவும் கொட்டாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.